ஏரியல் யோகானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சார்? சேம் நம்ம யோகா ஆசனா ப்ராக்டிசஸ் நம்ம ஃப்ளோரில் பண்ணுறோம் இல்லையா, அதே ப்ராக்டிசஸை நம்ம இந்த ஹேமாக்கோட சப்போர்ட்டில் பண்ணுறது தான் ஏரியல் யோகான்னு சொல்லுவோம். ஏரியல் யோகா பார்த்து ரெண்டு விதமான பெர்செப்ஷன் வருது. எய்தர் இதுதான் ஈஸியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு ஜிம்முக்கெல்லாம் போகிறத விட ஏரியல் யோகா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? எஸ் மேம், ஏரியல் யோகா வந்து டெஃபினெட்லி அசிஸ்டட் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் மேம். இது ஒரு எக்ஸ்பென்சிவ் டேர்மாக ஒரு சைடு இருக்கிறது தாண்டி இந்த செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது சார். நோ மேம், டெஃபினெட்லி எனிபடி கேன் ட்ரை. செலிபிரிட்டிஸ் ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, தே கேர் அபவுட் தேர் லைஃப் ஸ்டைல் மோர் தேன் தன் ஆர்டினரி பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டினரி பீப்புள் கேர் பண்ணலையா அப்படின்னா அப்படி கிடையாது. தே ஹாவ் தேர் ஒர்க் ஸ்கெடியூல், ஃபுல் டே 9 to 5 ஜாப்ல இருப்பாங்க. இல்லை தே ஹாவ் கம்ப்ளீட், அப்படி இருந்தும் அவங்க தே வில் டேக் சம் டைம் அண்ட் டூ சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட். வாட் அபவுட் இன்ஜுரிஸ் சார்? இதில் இன்ஜுரிஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? இன்ஜுரி சான்சஸ் ஆர் ஹை மேம். இன்ஜுரி சான்சஸ் ஏரியல் யோகால ஹை. யா, ஹை. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, சும்மா ஆன்லைனில் பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, வீட்டில் வந்து நீங்களே செட்டப் பண்ணி வித்தவுட் எனி சர்டிஃபைட் இன்ஸ்ட்ரக்டர் சப்போர்ட் யூ டூ இட், யூ வில் மைட் ஃபால். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ ரிஸ்கி ஸ்போர்ட் வேர் யூ ஹாவ் டு பேலன்ஸ் வித் த ஹேமர். ஸோ ஏரியல் யோகா அடுத்த வரையும் இட் இஸ் நாட் யோகா வந்து கண்டுபிடிக்கிறப்பவே இதெல்லாம் கண்டுபிடிச்சிடல. இட் கேம் ஆல் த வே. லைக் ப்ராப் யோகா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு வீல் வச்சு யோகா எப்போ பண்ண ஆரம்பிச்சாங்க, பிளாக் வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு சப்போர்ட் எடுத்து ஆசனா பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா, அப்போ தான் ஏரியல் யோகாவும் வந்துச்சு. ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இந்த எபிசோட் வந்து ஏரியல் யோகா பற்றி தான் இருக்க போகுது. ஏரியல் யோகா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே அது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் டேர்மாகவே தெரியுது. ஏரியல் யோகானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ஏரியல் யோகா பற்றி இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நம்ம பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி இன்னைக்கு நம்மளோட யார் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காங்கன்னா, ரூபேஷ் குமார். இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஆலியா யோகா ஸ்டுடியோ. அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ யூ ஆர் தி ஃபவுண்டர் ஆஃப் ஆலியா யோகா ஸ்டுடியோ. நீங்கள் யோகா அண்ட் ஏரியல் யோகா இந்த மாதிரி நிறையா ப்ராக்டிசஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ என்னோட முதல் கேள்வி என்னன்னா, ஏரியல் யோகானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சார்? சேம் நம்ம யோகா ஆசனா ப்ராக்டிசஸ் நம்ம ஃப்ளோரில் பண்ணுறோம் இல்லையா, அதே ப்ராக்டிசஸை நம்ம இந்த ஹேமாக்கோட சப்போர்ட்டில் பண்ணுறது தான் ஏரியல் யோகான்னு சொல்லுவோம். ஸோ நத்திங் டிஃப்ரெண்ட். அதாவது புதுசாக இதை வந்து நம்ம எதுவும் கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ப்ராப் யோகா எங்கேருந்து வந்ததோ அதே ரூட்ஸ் தான் ஏரியல் யோகாவும். ஒரு வீல் வச்சு பண்ணுறது, பிளாக் வச்சு பண்ணுறது, ஸ்ட்ராப்பு, சேரு. ஸோ எய்தர் ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் உங்கள் லிமிட்ஸை புஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை ரீஸ்டரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ரெண்டுமே இந்த ஏரியல் யோகாவில் இந்த ஹேமாக்கோட சப்போர்ட்டில் ஆசனா பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஏரியல் யோகாவுக்கு ஒரு முக்கியமான எலிமெண்ட்னு சொல்கிறீங்க. பட் ஏரியல் யோகா அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லா சைடுமே வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்றது எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. வை ஏரியல் யோகா இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்? மேபி த டேர்ம் யூ ஹவ் ஆடட் ரைட், யோகா. ஏரியல் பக்கத்தில் யோகான்னு ஆட் பண்ணிட்டீங்களா, மேபி தட் இஸ் வை பீப்புள் ஸ்டார்டட் கம்பேரிங். ஸோ இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இப்போது சிட்டிஸில் இருக்குது, அவுட் சைட் த சிட்டிஸ் இருக்குது. இஃப் யூ கோ ஜாயின் எனி கிளாஸ், தே ஹாவ் தேர் ஓன் ப்ரைஸ் டேர்ம்ஸ். கரெக்டுங்களா? இதுதான் ப்ரைஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் யோகா கிளாஸ்க்கு லாஸ்ட்டாக ஏதாவது யோகா கிளாஸ்க்கு நீங்கள் போயிருக்கீங்களா? நான் போனதில்ல. ஐ ஹேவ் நோன் ஃப்ரெண்ட்ஸ். Okay. If you go and talk to them, they will say per month fees 3,000, 2,000. இந்த மாதிரி வந்து they have set a category that யோகானா ஃபீஸ் இப்படி இருக்கும். ஸோ இப்போ ஏரியல் யோகா அப்படின்னு வரும்போது அதுவுமே யோகா டேர்ம் உள்ளே இருக்கிறதுனால they might think இதுவுமே ப்ரைஸ் வந்து யோகாக்கு நிகராக இருக்கும் அப்படின்னு நினச்சி வருவாங்க. பட் ஆக்சுவலி ஏரியல் யோகா வந்து it will be double the cost than the normal yoga. ஸோ why it is, அது ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஹேமாக் வந்து நார்மலாக செட்டப் பண்ண முடியாது மேம். we have some protocols to set up a single hammock. ஒரு சிங்கிள் ஹேமாக் செட்டப் பண்ணுறோன்னா அதை சுற்றி எத்தனை மீட்டர் ரேடியஸ்க்கு எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 6 மீட்டர் ரேடியஸ்க்கு எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது. ஒரு 3 person ஆக்குபை பண்ணுற ஒரு யோகா கிளாஸில் ஒரு 3 person ஆக்குபை பண்ணுற இடத்த இந்த ஹேமாக் வந்து ஆக்குபை பண்ணிடும். ஸோ ஒரு 1 person will occupy 3 person space in a yoga class. 3 out of 1 ratio. And also hammock-ஓட price is expensive, and the teachers who are taking hammock classes, aerial yoga classes, are little அவங்களோட எஃபோர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் டியூ டு த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல 20 people வந்து நார்மலாக யோகா பண்ணலான்னா ஏரியல் யோகாவுக்கு உங்களால் 8 பேர் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின், பிகாஸ் ஆஃப் த பீப்புள் ஆக்குபென்சி, த ப்ரைஸ் இஸ் லிட்டில் ஹையர். ஸோ இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து யோகா ஒரு ஏரியல் யோகா இது ரெண்டுத்துல எது சூஸ் பண்ணலான்னு கன்ஃபியூஷனில் இருக்கும் போது வாட் அட்வைஸ் would you give, sir? So I would definitely ask them to start with yoga first. Yoga first. Aerial yoga mein a beginner can also try. ரெண்டுமே ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. எதை வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் அவங்க வந்து யோகா பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் ஹாவ் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஆசனா, வாட் இஸ் பிராணாயாமா, இந்த மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் இதில் பண்ணும்போது இட் வில் பி ஈஸியர் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் திஸ் ஆஸ் ஐ செட் திஸ் இஸ் அ ப்ராப் டு சப்போர்ட் ஆசனா. ஓகேங்களா, வீல், பிளாக், ஸ்ட்ராப். சம்டைம்ஸ் யூ கோ டு அ ஃபர்ஸ்ட் யோகா செஷன். அந்த ஃபர்ஸ்ட் யோகா செஷன்ல யூ வில் ஹாவ் அ you might have a block strap for a support, you might have a chair for a support. அதே மாதிரி ஒரு யோகா செஷன் போறீங்க, you have a hammock thereனா தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸே நீங்கள் ஏரியல் யோகா வந்து டேரெக்டாக ட்ரை பண்ணிடலாம். ஸோ தெர் இஸ் நத்திங் தட் திஸ் இஸ் சம்திங் அட்வான்ஸ். அதெல்லாம் இதில் வந்து மோர் தென் ஆடட் பெனிஃபிட்ஸ்லாம் கூட இருக்குது. அது லேட்டராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் எனிபடி கேன் ட்ரை ஏரியல் யோகா. பிகினர் கேன் ஆல்சோ ட்ரை. உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து ஏரியல் யோகா கொஞ்சம் எனக்கு புரியல, இட் இஸ் பார்க்கும்போது பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, first try a hatha yoga session first, so you understand what is yoga and then you jump onto aerial yoga. ஸோ இன்னைக்கு ஒருத்தவங்க வந்துட்டு ஜிம் போகலாமா இல்லை யோகா வரலாமா அப்படின்னா நிறைய ஹாபிஸ் ரிலேட்டடாக வராங்க. ஒரு ஏதாச்சும் ஒரு கிளாஸ் போகணுன்னு இருக்கவங்களுக்கு ஏரியல் யோகா பார்த்து 2 விதமான பெர்செப்ஷன் வருது. எதிர் இதுதான் ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு ஜிம்முக்கெல்லாம் போகிறத விட ஏரியல் யோகா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? எஸ் மேம், ஏரியல் யோகா வந்து டெஃபினெட்லி அசிஸ்டட் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் மேம் இருக்கும். அசிஸ்டட் கிளாஸ் இன் த சென்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் உங்கள் கூடயே இருந்து கைட் பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா ஈவன் ஜிம் மைட் பி ஈஸியாக. வித்தவுட் எனி பிளான்ஸ், எனி கோல், யூ கோ டு சம் பிளேஸ், டெஃபினெட்லி இட் வில் பி டயரிங் மென்டலி, ஃபிசிக்கலி. ஸோ ஏரியல் யோகாவில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் உங்கள் கூடவே இருந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போங்க. டெஃபினெட்லி ஏரியல் யோகா வில் பி ஈஸியாக அண்ட் எஃபெக்டிவ் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி தேன் கம்பேர் டு ஃப்ளோர் யோகா. நார்மல் ஹத்த யோகா விட இதில் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இன்வர்ஷன்ஸ்லாம் பெட்டராக பண்ணலாம் ஃப்ளோர் யோகா விட. ஸோ இட் ஹாஸ் லாட் ஆஃப் ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ். ஓகே, விச் ஜிம் மற்ற ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ ஏரியல் யோகாவில் வந்து உங்களுக்கு வந்து யோகா ஆசனா பயிற்சி பண்ணுறதே நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ எண்டோகிரைன் சிஸ்டமில் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக யூ வில் ஹேவ் திஸ் ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறேன் ஏரியல் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆன்டி ஏஜிங் அண்ட் இதோட காஸ்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஏரியல் யோகா பெர்ஃபார்ம் பண்ணி அண்ட் வி ஆர் சீயிங் இன் சோஷியல் மீடியா. ஸோ இது ஒரு எக்ஸ்பென்சிவ் டேர்மாக ஒரு சைடு இருக்கிறது தாண்டி இந்த செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது சார். No ma'am, definitely anybody can try. Anybody can try. Celebrities ஏன் work out ஆகுதுன்னா they care about their lifestyle more than ordinary people. For example, ordinary people care பண்ணலையா அப்படின்னா அப்படி கிடையாது. They have their work schedule, full day 9 to 5 ஜாப்ல இருப்பாங்க, இல்லை they have complete, அப்படி இருந்தும் அவங்க they will take some time and do some kind of workout. பட் செலிபிரிட்டிஸ் மட்டும் எதுக்கு இது அட்ராக்டடாக இருக்காங்க? ஆஸ் யூ டோல் நோ தட் டேர்ம் ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆல்சோ தேர் மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, தே வாண்ட் டு ஸ்டே எங்கே அப்படிங்கும் போது ஸ்டே எங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தே வில் கம் டு யோகா அண்ட் ஏரியல் யோகா. ஸோ சின்ஸ் இட் ஹாஸ் அன் ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட் தே வாண்ட் டு ட்ரை திஸ் இன்வர்ஷன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, மைல்ட் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு தே வில் டூ ஏரியல் யோகா. தட்ஸ் வை இட் இஸ் சின்ஸ் அது லைஃப் ஸ்டைலோடு சேர்த்து ஏஜிங் ஃபேக்டரையும் கவர் பண்ணுறதுனால ஐ திங்க் செலிபிரிட்டிஸ் ஆர் மோர் அட்ராக்டட் டு ஏரியல் யோகா. இப்போ எனக்கு இந்த பீஸ் ஆஃப் கிளாத் பார்த்துட்டு இஃப் ஐ எம் கமிங் ஹியர் டு ஜாயின் ஏரியல் யோகா, என்னோட மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர டவுட் என்னன்னா, வில் திஸ் ஹோல்ட் மை வெயிட், என்னோட வெயிட் இந்த கிளாத் தாங்குமா அப்படின்றது தான். ஸோ இதே பயம் எல்லாருக்குமே இருக்கும்ல சார். ஹவு வுட் யூ ஹேண்டில் திஸ் ஃபியர்? மேம், இட் ஹோல்ட்ஸ் அப் டு 1000 kgs. 1000 kgs? Yes, it holds up to 1000. இந்த ரிக் அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். The hook has been chemical sealed. You have a support for daisy chain, carabiner, plus in the material, silk material. இது எல்லாமே உங்களோட வெயிட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் இது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 1000 kg ஹோல்ட் பண்ணணும்னா 1000 kg உள்ள ஆள் உட்கார போகிறது இல்லை. பட் ஸ்டில் அந்த ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஏறி குதிக்கிறோம், நிற்கிறோம், வி ஆர் டூயிங் ஃப்ளோஸ், அது எல்லாமே பேர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் தான் இது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி. நிறைய பேர் வந்து கிளாஸ்க்கு வந்தாங்கன்னா உடனே நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 1001 இருந்தால் ஹமாக் விட்டு இறங்கிருங்க, 1001 இருந்தால் இறங்கிருங்க, 1000 கிலோக்குள்ளே இருக்கீங்கன்னா ஏறி உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஐ வில் ஈஸிலி அவங்களோட ஃபியர் வந்து ஒன்ஸ் ஹமாக்கில் உட்காந்து ஒரு 2 போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியர் காணாமல் போயிடும். வாட் அபவுட் இன்ஜுரிஸ் சார்? இதில் இன்ஜுரிஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? இன்ஜுரி சான்சஸ் ஆர் ஹை மேம். இன்ஜுரி சான்சஸ் ஆர் ஹை. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இஃப் யூ டூ இட் ஆன் யுவர் ஓன் வித்தவுட் எனி கைடன்ஸ், வித்தவுட் எனி சப்போர்ட் ஃப்ரம் த இன்ஸ்ட்ரக்டர்ஸ். நீங்கள் சும்மா ஆன்லைனில் பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, வீட்டில் வந்து நீங்களே செட்டப் பண்ணி வித்தவுட் எனி சர்டிஃபைட் இன்ஸ்ட்ரக்டர் சப்போர்ட் யூ டூ இட், யூ வில் மைட் ஃபால். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ ரிஸ்கி ஸ்போர்ட் வேர் யூ ஹாவ் டு பேலன்ஸ் வித் த ஹேமோ. ஓகேங்களா? ஸோ இன்ஜுரி சான்சஸ் இருக்கக்கூடாது தான். யூ லேர்ன் இட் ஃப்ரம் அ ப்ராப்பர் சர்டிஃபைடு இன்ஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நிறைய ஃபால்ஸு, ரொம்ப ரிஸ்கியான ஆக்டிவிட்டி பண்ணும்போது வி புட் அ கிராஷ் மேட் அண்டர் த ஹேமோக். ஈவன் தோ கிராஷ் மேட் இருந்தாலும் உங்கள் கீழே விழ வைக்காமல் பண்ணணும்.
ஓகேங்களா, கீழே விழக்கூடாது. ஸோ இன்ஜுரி சான்சஸ் ஆர் ஹை இஃப் யூ டூ இட் வித்தவுட் எனி நாலேஜ். ஸோ இப்போ கிளாஸஸ் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் கிளாஸஸாக இருக்குமா ஒரு குரூப் கிளாஸஸாக கண்டக்ட் பண்ணுவீங்களா? குரூப் கிளாஸஸ் மேம். ஸோ வி ஹேவ் குரூப் கிளாஸஸ். ஸோ குரூப் கிளாஸஸில் எல்லாரையும் வந்து சேமாக போசஸ் பண்ண வைக்கணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட், சி நான் சொன்னேன் இல்லையா, அகெயின் கம்ஸ் பேக் டு த ப்ரைஸ் ரேஞ்ச். யூ செட் இட் இஸ் லிட்டில் ப்ரைஸி பிகாஸ் குரூப் கிளாஸில் எல்லாரையும் இட்ஸ் அ நியூ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். யோகான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்வேர் சம் பிளேஸ் அவங்க ஸ்கூல் டேஸ்லையோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சூரிய நமஸ்காராவது பண்ணிட்டு தான் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ நம்ம டீச் பண்ணுறதுக்கும் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். பட் ஏரியல் யோகா இஸ் அ கம்ப்ளீட் நியூ கான்செப்ட். ஒருத்தவங்க புதுசாக வராங்கன்னா ரொம்ப பிகினராக வருவாங்க. எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு பொறுமையாக டீச் பண்ணி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 10 பேரும் அந்த மென்டாலிட்டியில் இருப்பாங்க, ஒரு 3 பேர் ஆல்ரெடி பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்டர் ஹேஸ் மோர் ஒர்க் டு டூ to make them understand what is this and how to make them pose. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து யூனிக்காக எல்லாருமே ஒரே நேரத்தில் எல்லா போஸஸும் பண்ணுற மாதிரிலாம் we have made them to do it. ஓகேங்களா, அது வந்து இன்ஸ்ட்ரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ ஒர்க் ஃபார் த இன்ஸ்ட்ரக்டர் இஸ் மோர் இன் ஏரியல் யோகா தேன் த ஹாத்த யோகா. ஸோ யோகா அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருமே நம்மளோட ரூட்ஸில் அது முன்னாடிலேருந்து கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் டைம்லையாச்சும் நம்ம ஏதாவது ஒன் டைம் வந்து எல்லாருமே யோகா பண்ணியிருப்பாங்க. பட் when it comes to ஏரியல் யோகா இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தான் நாங்கள் எல்லாருமே காமனாக கேள்விப்படுறோம். இஸ் இட் கமிங் ஃப்ரம் our own roots or இது ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து எடுக்கப்பட்டதா சார்? கம்ஸ் டு திஸ் ஏரியல் யோகா, இப்போ ப்ராப் யோகா, சூரிய நமஸ்கார்னு சொல்கிறீங்க இல்லையா, இதுவுமே ரொம்ப ஏன்ஷியன்ட் ப்ராக்டிஸ்லாம் இல்லை, ஒரு 100 years பேக் தான் வந்துச்சு. ஸோ ஆல் த சீக்வன்சஸ், ஆல் த யோகா சீக்வன்சஸ் யூ சி ரைட் நவ், இட் இஸ் ஆல் ரொம்ப ரீசெண்டாக கண்டுபிடிச்ச சீக்வன்சஸ் தான். நீங்கள் ஒரு போஸை பர்டிகுலராக எடுத்துகிட்டு இந்த போஸ் இப்போ வந்ததா முன்னாடி வந்ததான்னு கேட்டிங்கன்னா ஐ கேன் டெல் யூ இட்ஸ் ஃப்ரம் த ரூட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏரியல் யோகா எடுத்த வரையும் இட் இஸ் நாட் யோகா வந்து கண்டுபிடிக்கிறப்பவே இதெல்லாம் கண்டுபிடிச்சிடல. இட் கேம் ஆல் த வே லைக் ப்ராப் யோகா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு வீல் வச்சு யோகா எப்போ பண்ண ஆரம்பிச்சாங்க, பிளாக் வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு சப்போர்ட் எடுத்து ஆசனா பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா, அப்போ தான் ஏரியல் யோகாவும் வந்துச்சு. இஃப் திஸ் கம்ஸ் ஃப்ரம் வெஸ்டர்ன் ஆர் ரூட்ஸ், ஐ வுட் சே ஏரியல் யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப் யோகா எப்போ வந்துச்சோ அப்போவே ஏரியல் யோகாவும் தே ஹவ் ஸ்டார்டட் ப்ராக்டிசிங். ஓகேங்களா, ஸோ ப்ராப் யோகா வந்ததுக்கப்புறம் தே ஹவ் டேக்கன் சப்போர்ட் டு டூ ஆசனா அண்ட் தே ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் யோகா. ஃபார் எக்ஸாம்பிள் சேரு, ஸ்ட்ராப்பு, பிளாக்கு, இதெல்லாம் பிகேஎஸ் ஐயங்காரோட ஸ்டைலு. வித் ஹேமோக்கோட சப்போர்ட் அப்படி வந்துச்சுன்னா ப்ராப் ஒரு அசிஸ்டடோட யோகா பண்ணுறதை தான் ஹேமோ கான்செப்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ தட் இஸ் ஏரியல் யோகா. பட் இந்த தொட்டில் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் அவர் ரூட்ஸ் மேம். இட்ஸ் வெரி ட்ரெடிஷ்னல். இந்த தொட்டில் வந்து வேற எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து தேவ் நெவர் தாட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் தொட்டில் பிஃபோர். ஸோ நம்மளோட ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைய தொட்டிலில் போடுறோம், இதெல்லாம் வந்து திஸ் இஸ் நாட் கனெக்டட் டு ஏரியல் யோகா. வாட் ஐ மீன் வாஸ் த ஹேமாக் இஸ் கனெக்டட் டு அவர் ரூட்ஸ். பட் த ஹேமாக்ல ஏரியல் யோகா பண்ணுறது வந்து நம்மளோட ரூட்ஸ் கிடையாது. வெஸ்டர்ன் தான். இந்த தொட்டில்ங்கிறது வந்து கேட்டிங்கன்னா நம்ம ரூட்ஸ் நம்ம சொல்லிடுவேன். இந்த தொட்டில் யோகா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் ஃப்ரம் அவர் ரூட்ஸ். ஸோ ஏரியல் யோகா பற்றி இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. பட் ரைட் நோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், இது என்னதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இது ஒரு ஸ்போர்ட்டாக பார்க்குறதெல்லாம் தாண்டி நிறைய பேர் இதை வந்து ஒரு தெரப்பி செஷனாக கூட வந்து பார்க்குறாங்க. ஹவு ஏரியல் யோகா சர்வ்ஸ் அஸ் அ தெரப்பி சார்? So there are certain practices ma'am in aerial yoga. So people see it is an intense workout thing or intense பார்க்கவே பயமா இருக்கு அப்படி தான் யோசிப்பாங்க. இதில் தெரப்பட்டிக்கல் செஷன்ஸும் இருக்குது. ஸோ வி டூ சவுண்ட் ஹீலிங் இன் ஹேமாக். படுத்துட்டு ஹேமாக்குள்ளே படுக்கும் போதே யூ வில் ஃபீல் வெரி தெரப்பட்டிக்கல் திங்ஸ் தான் நடக்கும். ஸோ யூ வில் ஃபீல் வெரி inward feeling. ஓகேங்களா, ஸோ யூ வில் நாட் ஹாவ் லாட் ஆஃப் ஆசிலேட்டட் மைண்ட் வென் யூ லை டவுன் இன்சைட். உள்ளே படுக்கும்போது உள்ளே படுத்துட்டு பிராணாயமா கொடுக்கறது, உள்ளே உட்காந்துட்டு பிராணாயமா கொடுக்கறது, அப்புறம் ரொம்ப ரீஸ்டரேட்டிவான மூமெண்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப தெரப்பட்டிக்காக இருக்கும். ஸோ பீப்புள் வித் லாட் ஆஃப் எயில்மெண்ட், மென்டல் எயில்மெண்ட்ஸ், தே கேன் ட்ரை ஏரியல் யோகா. ஸோ ரொம்ப ரீஸ்டரேட்டிவான ப்ராக்டிசஸ் இருக்குது, ரீஸ்டரேட்டிவும் இருக்குது, நார்மல் ப்ராக்டிஸும் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு சூஸ் த ரீஸ்டரேட்டிவ் ப்ராக்டிஸ். ஸோ இந்த ஏரியல் யோகா ப்ராக்டிஸ் பண்ணி யாருக்காவது ரொம்ப பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் சேஞ்ச் கிடச்சிருந்ததுன்னா நீங்கள் யார் சார் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஐ வுட் tell myself. ஓகேங்களா, ஸோ எவ்ரிபடி நோ க்ரான்ஸ். எனக்கு வந்து க்ரான்ஸ் டிசீஸ் இருந்துச்சு. இட்ஸ் அன் ஆட்டோமின் கண்டிஷன். ஸோ அது க்ரான்ஸ் டிசீஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஐ வாஸ் டேக்கிங் மெடிக்கேஷன். இட் டுக் some time to identify I had Crohn's disease. So I was in a wrong medication for almost a year. I got gout attack, abdominal TB diagnosed பண்ணி தப்பான TB மெடிசன்ஸ்லாம் எடுத்து. ஸோ I have undergone lot of things. ஹாஸ்பிட்டலைஸ்டாக தான் இருப்பேன். ஸோ யோகா தான் என்னை வந்து இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு. ஓகேங்களா, ஸோ ஏரியல் யோகா கேவ் மீ ஸ்ட்ரென்த். கவுட்டில் வந்து என்னால் நடக்கக்கூட முடியாது, உட்காரக்கூட முடியாது. பட் யோகா வந்து என்னை மென்டலி என்னை ஸ்ட்ராங் ஆகிச்சுன்னா ஏரியல் யோகா என்னை ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு சொல்லுவேன்.